கேர் இனிஷியேட்டிவ் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற நெய்பர்ஹுட் ரெசிடென்ட்ஸுக்கு கிரியேட் பண்ண வந்து ஒரு ஜோனாக வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ஜோன் மூலிமா நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா, இவங்க எல்லா ரெசிடென்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஹெல்த் கார்டு ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த ஹெல்த் கார்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம. ப்ளஸ் இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹெல்த் செக்அப் வந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணால் ஒய்ஃபுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ப்ளஸ் டயக்னோஸ்டிக்ஸு மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னா என்னென்னா வருமுன் காப்போம்னு சொல்கிறோம்ல, அதுக்காக வந்து நம்ம இனிஷியேட் பண்ணது தான் இது ப்ரோக்ராம். இப்போ வந்து அது மூலியமாக வந்து டிசீஸை வந்து முன்னாடியே ஏர்லி டிடெக்ஷன் சொல்லுவாங்க, முன்னாடியே கண்டுபிடிச்சி இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ட்ரீட் பண்ணிவிட்டு ரொம்ப ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான சர்வீசஸ் தான் வந்து ஒன்று ப்ரிவென்டபிள். ஒன்று வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ். எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் யாருக்கு எப்போ வேணால் நடக்கலாம். அப்போ வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்பீடி ரிகவரி ப்ளஸ் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதனால நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீசஸை கொடுக்குறோம் நம்ம இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு. ஸோ இது வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். தேர்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து நம்மள ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற ரெசிடென்ஸுக்கெல்லாம் வந்து ரூம் ரெண்ட்டில் மற்றபடி லேபு ஃபார்மசி இது எல்லாத்தையும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு வர்றதில்லை ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருக்குது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் மூலயமா அட்லீஸ்ட் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க நம்மள. ஸோ தட் நம்ம ஈஸியாக முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியும் அவங்களன்றதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் அந்த இது. அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குற கான்செப்ட் அதுவும் வந்து சாதா கன்சல்டேஷன் கிடையாது. இது வந்து ஸ்பெஷலிஸ்டே வந்து அவங்க வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம இது எதுக்காகனா அவங்கள ஊக்குவிக்கிறோம். எக்ஸாம்பிள் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வர்றதில்லை. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இருக்குது, அது பரவாயில்ல நாங்கள் போய் ஃபார்மசியில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துறாங்க. இப்போ யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நெய்பர்ஹுட்டுக்காக பண்ணுற இதுதான். நம்ம சார் 100 நாள் திட்டம் 10,000 பேருக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். நியர்பையில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு, வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ், கிளப்பு எல்லாத்துலேயும் பண்ணுறோம் சார். டெய்லி பேசிஸில் அந்த கேம்ப் நடக்கும். அந்த கேம்பில் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த கார்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார்டு, அதில் 6 பேர் மெம்பர்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கிட்ஸ் 2 பேர், பேரண்ட்ஸ் 2 பேர், 6 பேர் அதில் கவர் ஆவாங்க சார். 6 கன்சல்டேஷன் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் ஃப்ரீ சார். அதில் இப்போ வந்து ரூம் ரெண்ட் இருக்குல்ல சார், ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா ரூம் ரெண்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் பிக்கப் பண்ணுறது எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஃப்ரீயாக இருக்குது சார். ஈவன் ஃபார்மசி மருந்து மாத்திரை வாங்குறதுக்கும் அதுக்கும் ஃப்ரீ இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ரூம் ரெண்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொடுக்குறோம் சார். டோர் ஸ்டெப்ல இஷ்யூ பண்றோம் சார். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ஸ் இது வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ், பார்க்ஸ் அந்த மாதிரி போய் நம்ம கேம்ப் கண்டக்ட் பண்ணுவோம் சார். அப்போ இந்த இதுவும் சேர்த்தே அவங்களுக்கு ஆஃபர் பண்ணிடுவோம் சார். இல்ல சார், நாங்க 100 நாள்ல 10,000 பேர் கவர் பண்ண போறோம். இது வந்து த்ரூ அவுட்டா 1 இயர் வேலிடிட்டி இருக்கு. த்ரூ அவுட்டா நாங்க பண்ணிட்டு தான் சார் இருக்க போறோம். இந்த கார்டு ஏன்னா ஒரே டைம்ல பண்ணோட ஸ்டேஜ் வைஸ் 1 இயர் ப்ரோக்ராம் சார். இது வந்து இது 3 months அப்படின்றது கிடையாது. இதுக்கு மேலே எனி ப்ரோக்ராம் பண்ணுறதும் இந்த நேமுக்கு அடியில் தான் நம்ம பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் சார். இப்போ எக்ஸ்பெண்டட் இந்த 1 இயர் ஃபுல்லாகவே இது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லிவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பேக்கேஜ் 600 rupeesக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் ஃபைபரஸ் ஸ்கேனு, டாக்டர் கன்சல்டேஷன், டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்லாமே அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இப்போ அதேமாதிரி கிட்டத்தட்ட நம்ம வந்து 1500 பேருக்கு மேலே ஆல்ரெடி ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து லிவர் வந்து உடனே தெரியறதில்லை. நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அது இது பண்ணுவோம். அதனால ஏர்லி டிடெக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாதிரி லிவர் பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்க்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கேஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேக் பெயின்னு வந்தால் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் ப்ளஸ் எக்ஸ்ரேஸ் அதெல்லாம் எடுக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேக்கேஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே இந்த SRM பிரைம் ஜோன் கான்செப்ட் கீழே தான் வரும். இது இந்த நெய்பர்ஹுட் மார்க்கெட்டிங் வந்து இனிஷியேட்டிவ் நம்ம தான் வந்து பண்ணிருக்கோம். ஒரு ஜோனை டிவைட் பண்ணி பண்றது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ற மாதிரி சார், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வர்ச்சுவல் ஷீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி அது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம், அந்த பயம் இல்லாம வர்றதுக்காக பண்றது தான் சார் இந்த விஷயம். ஃபேமிலி மெடிசின் கான்செப்ட். அது அப்ப அவங்க வந்து இங்க பண்ணிக்கலாம் சார் ரெனிவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 100 டேஸ்ல ஸ்கிரீன் பண்ணி 10,000 பேர் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 இயர் வேலிடிட்டி கார்டு இருக்கு. ஸோ அவங்க அடுத்து வரும்போது ரெனிவல்ஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கும்போது. சார்ஜஸ் கிடையாது சார். இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி கார்டு சார். இல்லை ரொம்ப எஸ்ஆர்எம் பிரைம் ஜோன் இந்த சரௌண்டிங்கில் ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அவங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தைரியம் கொடுக்குற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்த்ன்றது அவங்க சாப்பாடு மூலமாக, வாட்டர் மூலமாக, சரியாக ஸ்ட்ரெஸ் மூலமாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இது ஏதாவது பெயின் வந்தால் கூட என்ன அங்கே போனால் எவ்வளோ பில் ஆகும், எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்ற பயத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கார்டு மூலமாக இவ்வளோ இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது பெரிய விஷயம் சார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எஸ்ஆர்எம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வர்றவங்க இந்த 10,000 கார்ட்ஸ் 20,000 கார்ட்ஸ் வாட்டவர் அவங்களுக்கு ஒரு மினிமம் இவ்வளோ கட்டினீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றது ஒரு இனிஷியேட் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அதாவது லோ லெவலில் இருக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் தங்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு. அந்த இனிஷியேட் எடுத்து எஸ்ஆர்எம் பிரைம் ஜோனில் அது திங்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோசனை நான் வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக எஸ்ஆர்எம் குரூப் இருக்கும் அப்படின்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்க வளர்க. நல்ல கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். கட்டாயம் பண்ணி கொடுக்கலாம் சார். இல்லை இப்போ டெஃபினட்டாக அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கிக்கு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப வாஸ்டாக போனாங்க ஒரு 4-5 வருஷமா. இப்போ தான் கொஞ்சம் இந்த அவேர்னஸ் த்ரூ அவுட் இந்தியா வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக அதில் இந்த மாதிரி போகாமல் உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. படிப்பு மட்டுமா, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு இருக்கிற வரைக்கும் எத்தனை விஷயங்கள் வந்து அப்பா சாப்பிடாம கூட நமக்கு கொடுப்பாருன்றது யோசிக்கணும். அந்த வர்ற யங்ஸ்டர்ஸுக்கே வந்து யோசித்து உங்கள் உடல் பாதுகாக்கணும். உங்களுடைய மென்மேலும் நீங்கள் வளர்ந்து நல்ல பொசிஷனுக்கு வந்து தாய் தந்தை ஒரு அனாதாசிரமத்துக்கு அனுப்பாமல் நீங்கள் கொஞ்சம் கை கொடுத்து அவங்களுக்கு நான் இருக்கேன் பாப்புன்ற தைரியம் வந்து இன்றைக்கி வர்ற ஜெனரேஷன்ஸ் 90s 2000 ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்சியில் ஒரு பாசத்தை உருவாக்கி அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நமக்கு நல்ல காலம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற தாய்மார்களுக்கு தந்தைக்கும் நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நான் 4-5 லாங்குவேஜில் பாடுறதுனால இப்போது தெலுங்கு பாடி வந்தேன். லாஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகும். தமிழில் ஒரு 2-3 படம் பாடிருக்கோம். டைட்டில் நடிப்பு ஆசை இருக்குது சார். பட் அது வந்து பாட்டுக்கும் அதுக்கும் சரியாக வராது சார். ஏன்னா இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு படத்துக்கு ஆக்செப்ட் பண்ணி நடுவில் ஒரு கல்யாண கச்சேரி ஒத்துக்கிட்டா இந்த ஷூட்டிங்காக திருப்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க என் கச்சேரிக்காக. ஸோ அது போயிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இது வந்து 2 பலகை மேலே கால் வைக்காமல்
எனக்கு டைம் இருக்கும்போது ஏதாவது சின்ன கேரக்டர் வந்துட்டோம்னா அதுவும் நகைச்சுவையாக இருந்தால் தான் பண்ணுறேன். தேங்க்யூ சார்.